தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. வணக்கம், நான் அண்ணாச்சி பேசுறேன். சமுதாய சிந்தனைகளோடு சில செய்திகளை பார்ப்போமானால் நமக்கு ஒரு வியப்பான பதில்தான் கிடைக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்ச, எனக்கு இப்போ வயசு 70 தாண்டுது. நமது தமிழக அரசியலில் பல காட்சிகளை கண்டிருக்கிறேன். நான் கூட ஒரு சில அரசியல் கட்சிகளில் பதவி வகித்திருக்கிறேன். நம்ம கேட்டகரிக்கு அரசியல் சரி வராது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தெளிவா பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அரசியல் உலகத்தில் ஒரு பார்வையாளரா. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு மறுமலர்ச்சியான அரசியல் வந்து விடாதா தமிழகத்திற்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கும். ஓரளவிற்கு அது ஒரு கனவு என்றே ஆகி போச்சு. கனவு நீ தான் போச்சு. வருவாங்க தலைவர்கள்லாம், நிறைய பேர் வருவாங்க. நான் இந்த நாட்டை பண்றேன்பாங்க, அது பண்றேன்பாங்க, புரட்சிம்பாங்க, பேசுவாங்க. மண்ணின் மைந்தன் தமிழன் அப்படிம்பாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும் போதும் புல்லரிச்சிடும் நமக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல சுதி குறைஞ்சிரும். சரியான விலை கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். வெம்பி போன பிஞ்சுகள், அதுதான் வெம்பி போன பிஞ்சுகள். இந்த வெள்ளரி தோட்டத்துல போட்டீங்கன்னா, வெள்ளரி தோட்டம் பாத்தீங்கன்னா அந்த பிஞ்சுகள் வீரியமா இருக்கும். முதல் நாள் பார்ப்போம் பிஞ்சு மாதிரி தெரியும், அப்புறம் அடுத்த நாள் அப்புறம் டக் டக் டக்குன்னு வளரும். அப்புறம் கொஞ்ச நாள்ல வெம்பி போயிடும். அந்த பிஞ்சு அப்படியே வெம்பி போய் உந்துடும். அதுல தப்பிதான் 1-2 காயாகும், 1-2 பழமாகும். பழமானதும் வெடிக்கும், வெடிச்ச பழமா இருக்கும். அப்படிதான் அரசியல் நிலைமை இருக்கு. இப்ப நான்லாம் நிறைய எதிர்பார்த்தேன், நிறைய தலைவர்களை எதிர்பார்த்தோம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தா, 1977 பார்லிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன், காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு நடைபெற்ற பார்லிமெண்ட் தேர்தல். அப்ப பழைய காங்கிரஸ் வீரியமா இருக்கு. பா ராமச்சந்திரங்கிற ஒரு தலைமையில வீரியமா இருக்கு. அந்த தேர்தல்ல திமுகவும் அந்த பழைய காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறாங்க. பழைய காங்கிரஸ் 3 சீட்டு வருது, திமுக 1 சீட்டு வருது. மற்றதெல்லாம் காங்கிரஸும் அண்ணா திமுகவும் வரும். அப்படி ஒரு அரசியல் களம் இருந்தது. இப்போ இன்னைய காலகட்டத்துல 40 திமுக காங்கிரஸ் கூட்டணி வருது. அந்த பழைய காங்கிரஸ் களத்திலே இல்லை. வீரிய விதைகள் சிதைக்கப்பட்டு விட்டது, அல்லது வெம்பி போன பிஞ்சுகள். கொள்கை பேசுறவங்க விலை போகிவிட்டால் அந்த கொள்கைகள் நீர்த்து போகும். கம்யூனிஸ்ட் கொள்கையை நீர்த்து போச்ச. கடந்த தேர்தலில் 25 கோடி ரூபாய் வாங்கினார்கள் அப்படிங்கிற செய்தி வந்துட்ட, நீர்த்து போச்சு. அப்ப யார் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கும் போது பார்த்தா எல்லோருக்குமே ஒரு விலை இருக்கிறது, பின்னணியில விலை இருக்கு. நான் கூட இந்த அரசியல் பிஜேபி திமுக அரசியல் அப்படி வில் கூட்டா நிற்கும்போது கூட நான் சொன்னேன்,
காலம் மாற்றத்தினால் பாரதிய ஜனதாவும் திமுகவும் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். என்னைய அப்படி ஒரு கிண்டல் பார்வையெல்லாம் பார்த்தாங்க. காலசக்கரம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்றம் இல்லை. சும்மா 1000 பேர் 1000 மறைக்கலாம், அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுல அம்போனி ஆனது அந்த இது பண்ணது நிறைய வேறு மனம் விரும்பி அதுல இருக்காங்க, ஒதுங்கி இருக்காங்க. பிறகு சிலரை எதிர்பார்த்தாங்க, சிலர் இது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச நாங்கள் எல்லாம் உழைத்த எங்களது தலைவர், எங்களுக்கு பேச்சு கற்றுக் கொடுத்தவர் இலக்கிய சிலர் குமரியநந்தன் அவர்கள் கூட கூட்டணி அமைச்சு போட்டி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி இருந்தவர் கூட கடைசி காலகட்டத்தில் ஒரு வாரிய தலைவர் பதவிக்கு திமுகவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஒரு வாரிய தலைவர் பதவி. அதை திமுக சரியாக அளவு எடுத்து வைத்திருக்கிறது. இவன் இப்படி என்று. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலை மீறி இன்னொரு அரசியல் இங்கு தலையெடுக்குமா என்று சொன்னால் அது சந்தேகம்தான். ஏன்னா பிடிக்கிற பிஞ்செல்லாம் காய ஆகிறது இல்லை, எல்லாம் வென்றி போகுது, இல்லைன்னா அழுகி போகுது. அதையெல்லாம் மீறி ஒரு அதீதமான சக்தி, ஒரு புரட்சி ஏற்படுமா தமிழகத்தில் என்று சொன்னால் கண்ணு கட்டிய தூரம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்ற மாநிலங்கள்ல நடக்கு. இதையெல்லாம் மீறி அது ஒரு செயல் திட்டம், மாற்று அரசியல் நம்மளுக்கு கிடைக்குமானால் அது சந்தோஷம். முதல்ல சந்தோஷப்படுறது நாம தான். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பிரச்சனைகள் நமது சுதேசி வணிகத்துக்கும் சுதேசி விளைபொருளுக்கும் சுதேசி எண்ணம் கொண்ட மக்களுக்கும் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு தலைவன் உருவாகி வர வேண்டும் அல்லது உருவாக்கப்பட வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக.